ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி 19 திங்கட்கிழமை. ஓகே, இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்களா மார்க்கெட்டில். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட். உட் சைடு பாருங்கள், அதாவது கால் செல் பண்ணியிருக்காங்க நிறையா. ஸோ டவுன் ட்ரெண்ட் இன்றைக்கி. ஓகேங்களா. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுப்போங்களா. ஓகே, அதில் எப்படி இருக்குன்னு லைன் போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த லைன் ஸோ கொஞ்சம் ஓகே, இதில் இந்த லைன், இந்த 2 லைனை பிரேக் ஆகும்போது மேலே கீழேயோ போகலாம். ஓகேங்களா. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு கேப் டவுன் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ என்ன நடக்கலாம், கேப் அப் இருக்கலாம். ஓகேங்களா. என்ன நடக்கலாம்னா இருங்க, டைம் மாற்றிக்கிறேன். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. நம்ம சார்ட் சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. பாருங்கள், சொன்னவன் அதேமாதிரி டவுனில் ஒரே தான் கண்டினியூ ஆகிட்டான். ஓகேங்களா. ஸோ 118 108 வச்சுப்போம். ஸோ பாருங்கள், ஒரே இதாக கண்டினியூ பண்ணுறான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ போகலாம் 115 அப்படின்னா. ஓகேங்களா. ஓகே, என்ட்ரி. ஸோ நம்மளை தாண்டி போகிறான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 130 வரைக்கும் வைக்கலாங்களா. ஒரு 15 பாயிண்ட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ கண்டினியூ பண்ணுவான், பயப்படாதீங்க இந்த இடத்துல. ஸோ கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பயப்பட தேவையில்லை, இறங்குறானே அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இதில் பார்ப்போம். வாய்ப்புகள் இருக்குங்க, நிறையா இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஒரு வேளை இது டவுனில் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சால் போகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு போகாது, கண்டினியூ பண்ணோம். ஸோ நீங்கள் உடனே இவ்வளோ பாயிண்ட்டு கீழே இறங்குறான், ஸோ இந்த லெவல் வரைக்கும் இறங்குறான் அப்படின்னு நினச்சி பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு புட் சைடு கண்டினியூ பண்ணுவான். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போவான். அதையும் தாண்டி போகலன்னா தான் இங்கே. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ போவான் பாருங்கள். ஸோ இந்தமாரி விஷயங்கள்லாம் இது பண்ணால் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கணும். கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ நான் லைவில் ஒரு சில நேரம் இந்தமாரி பண்ண மாட்டேன். இப்போ ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துட்டேன். கொஞ்ச நாளாக நம்ம சொல்கிறதுல ஓரளவுக்கு கொஞ்சம் வரமாட்டேங்குது. ஸோ அதனால் ஒன்றும் இது பண்ண தேவையில்லை. நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும், ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது தான். ஸோ எல்லாேருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் கற்றுக்கோங்க, கற்றுக்காமல் பண்ணாதீங்க. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் இது பண்ணிவிட்டு இது ஒர்க் ஆகும்னு நினச்சி தயவு செஞ்சு எதுலேயுமே உள்ளே வந்துடாதீங்க. ஸோ டெய்லியும் பாருங்கள், இதுக்கு பின்னாடி பல மணி நேரம் உழைப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ அவ்வளவும் பார்த்தா தான் உங்களுக்கு சக்ஸஸ். ஓகேவா. ஏன்னா சும்மா ஏனோ தானான்ட்டுலாம் ஒரே ஒரு இதை மட்டும் வச்சு வரலாம் அப்படிலாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. கண்டினியூ ஆகும், ஆனால் அதுக்கு நேரம் எடுக்கும். ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ டைம் மேலே கீழே போயிட்டு வந்துடும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த நேரத்துலலாம். பாருங்கள் போகிறான். ஸோ ஏன்னா இது சொல்கிறதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப இதுக்குள்ளார நீங்கள் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா பை செல் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் வெயிட் பண்ணுறேன்னா எனக்கு இதில் போகுங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் இருக்குது. ஸோ அதனால் இது பண்ணுவேன். ஸோ வெயிட் பண்ணுவேன் நான். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸோ அதுக்கு அந்த லெவலுக்காக வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ சின்னதாக ஒரு ஸ்பைக் தான், ரொம்பலாம் பண்ணவே மாட்டான். டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடுவான்.
ஓகேங்களா, அங்கே பாருங்கள் 110க்கு மேலே போனான்னா டக்குன்னு ஒரு மூமெண்ட் கொடுத்துரும். 110 வந்துட்டால் 110க்கு மேலே போகணும், அதான் போகாமலே நிற்கிறான். 110 போனால் டக்குன்னு மேலே போயிடுவான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இது புட் சைடு கண்டினியூ பண்ணுவான், லைட்டாக கீழே இறக்குறான் அப்படிங்கிறதுனால பயப்படக்கூடாது பாருங்கள் சொன்னேன்னா. ஸோ இங்கேயும் பாருங்கள் 110க்கு மேலே இங்கே போன உடனே டக்குன்னு ஒரு மூமெண்ட் மேலே வரும். ஸோ இதெல்லாம் ஈவனாக இருக்குது, ஏதோ ஒரு இடத்த பிரேக் பண்ணணும். ஸோ ஈவனாக இருக்குதுனாலே கொஞ்சம் ரிஸ்க்கான வேலைகள் இந்த இடத்துல. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்போதும். ஈவனாக இருக்குது, எப்படி பார்க்கணுன்னா இதையும் பார்த்துக்கோங்க, இந்த கிராஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரீமியம் ஈவனாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஏதோ ஒரு இடத்த கிராஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதை பிரேக் பண்ணணும். எதை, எந்த லெவல், இந்த லெவல் வரைக்கும் போகலாம். ஸோ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகலாம். ஓகேங்களா, ஸோ இது 110 லெவலுக்கு மேலே போனால் பயங்கரமாக ஹை கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஓகேங்களா, ஆனால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ டைம் பார்த்துக்கோங்க, 3வது கேண்டில் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு கேண்டிலே பெரும்பாலும் நாங்கள் முடிச்சிருவோம், ஆனாலும் ஒரு சில நேரம் பாருங்கள் லேட் ஆகுது. என்ன காரணம்? ஸோ நீங்கள் டெய்லியும் கற்றுக்கணுங்கிறத சொல்ல வருது இது, புரியுதுங்களா? ஸோ இப்போ உனக்கு தெரியாது அப்படின்னா ஏங்க இது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க அவ்வளோலாம், சரிங்களா? எங்கள் ஸ்ட்ராட்டஜி போகுங்கிறத சொல்லலாம், ஆனால் இந்த இடத்துல போகுங்கிறதெல்லாம் டக்குலாம் சொல்லிட முடியாது, அது யாருமே சொல்ல முடியாது. ஆனால் போகும்னா போகும், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா எங்களை தாண்டி இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஆள், சரிங்களா? இதில் ஒரு சின்னோண்டு ஒரு ஆள், இதில் எவ்வளோ விஷயம் தெரியுங்களா இருக்குது. இதில் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ எல்லா இதையுமே யோசிக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இல்லை எனக்கு இது வந்துருச்சு நான் இதை எடுத்துருவேன் போயிடுவேன் அப்போல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நிறைய டைம் ஸ்டாப் லாஸ் கிட்ட அடிக்கும். ஓகேங்களா, ஏன்னா கிட்டத்தட்ட 10-15 பாயிண்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது என்ன காரணம்? ஸோ வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான ரீசன் இருக்கணும். ஸோ ஏன்னா தானு பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்து ஒரு 95 அதாவது ஒரு 20 பாயிண்ட் வரைக்குமே இது பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு போகும், அதனால தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன், இல்லைன்னா நான் பண்ணுவேனா? ஸோ பண்ண மாட்டேன். ரீசன் இருக்கணும், இதுக்கான ரீசன் இருந்தால்தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இங்கே வரணும், தாண்டணும். அதை நான் சொன்னல 110ங்கிற லெவல் இங்கே தாண்டுது அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். 110 தாண்டணும். இப்போ கூட என்ட்ரி எடுத்தால் கூட டக்கு டக்குன்னு ஒரு அடி அடிக்கலாம். 105 110ங்கிற லெவல் டக்கு டக்குன்னு போக ஆரம்பிப்பான். ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கும், இதுலேயே ஒரு 5 பாயிண்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு இடத்தையும் வந்து பிரேக் பண்ணணும். அதாவது அந்த என்ட்ரி போட்டிருக்கதெல்லாம் ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் பண்ணணும். ஸோ அப்போ அது போகணும், கண்டிப்பாக போய் தான் ஆகணும். உங்களோட ஸ்ட்ராட்டஜி மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணலாம் எவ்வளோ நேரம் வேணாலும், அதுக்காக எவ்வளோ வேணாலும் பேசவும் செய்யலாம். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் பேசுகிறேன். ஸோ எதுவும் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏதாவது என்னடா ரொம்ப இதாக பேசுகிறானே அப்படின்ட்டு. ஓகேங்களா, போயிட்டானா இன்னும் ஒரு 2-1.5 பாயிண்ட் இருக்கா? ஸோ அங்கே பாருங்கள், இங்கே இதோட மூமெண்ட்டையும் பாருங்கள். எவ்வளோ மூமெண்ட் கொடுத்து மேலே கொண்டுட்டு வரான் பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ கூடிய சீக்கிரம் அடிச்சிருவான். இங்கே ப்ரீமியம் ஏறவே இல்லை, இங்கே பாருங்கள் இறங்கிக்கிட்டே இருக்கிறான், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரியான இடத்துலலாம் நீங்கள் சொல்லணும். ஸோ அதுதான் விஷயம். அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, இதெல்லாம் கண்டினியூ தான் பண்ணுவான், புட் சைடு கண்டினியூ பண்ணுவான், பயப்படாதீங்க. ரெட் வந்து க்ரீன் மாறும், புட் சைடு கண்டினியூ பண்ணுவான், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கேண்டிலுக்கு மேலே போகணும், 134 135க்கு மேலே போனால் தான் இது கண்டினியூ பண்ணுவான், இல்லைன்னா கிடையாது. மறுபடியும் அப்படியே பார்த்தீங்கன்னா புட் சைடு கண்டினியூ பண்ணிவிடுவான். 134 135க்கு மேலே போகணும். ஏன்னா உங்களோட பயம் தான் உங்களை கொண்டுட்டு வரணும், பயத்தில் கொண்டுட்டு வந்தால் டக்குன்னு என்ன பண்ணிடுவீங்க, செல் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் இவ்வளவு நடக்கும் பாருங்கள். இங்கே வந்து அப்படியே உடனே மேலே போகணும். அப்போ அந்த க்ரீன் கொண்டுட்டு வரப்போ, இது செல் கொண்டுட்டு வரப்போ என்ன ஆகிடும், எல்லாருமே வந்து பயத்தில் விட்டுடுவாங்க. ஓகேங்களா,
போகும், எந்த சைடு வேணாலும் போகலாம். 2 சைடும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரே ஒரு சைடில் மட்டும் பார்த்து ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ சொன்ன மாதிரி க்ரீன் வர போகிறான். கிட்டத்தட்ட போயிட்டு வரான். ஓகே, வந்துட்டான். போயிடுவாங்க. இது 110ங்கிற லெவல் இங்கே தாண்டின உடனே பிச்சுக்கிட்டு போயிடுவான். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா உங்களோட பயம் அவங்களுக்கு லாபம். நீங்கள் எந்த அளவுக்கு பயப்படுறீங்களோ அந்தளவுக்கு அவன் வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆள். ஸோ இதுக்குள்ளே எத்தனை பேர் உள்ளே வந்துட்டு இது மேலே போகும், இந்த இடம் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணவங்க, என்ன நடக்கும்னா இதுக்குள்ளே எத்தனை பேர் வந்துட்டு இதில் ஒரு கேண்டில் அடி, இதில் ஒரு கேண்டில் அடி விழுவும், இதில் ஒரு கேண்டில் அடி விழுவும். புரியுதுங்களா என்ன நடக்குது அப்படின்னு விஷயம்? ஏன் வெயிட் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னு புரியுதுங்களா? ஸோ போயிட்டானா 11 போயிட்டானா? ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு ஸ்கால்பிங் சொன்னது வெயிட் பண்ணியிருந்தால் எடுத்துக்கலாமா? ஸோ அதுக்காக நீங்கள் உன்னோட டார்கெட்டை இன்னும் வரல, நீனே லாஸ்ட்டில் தானே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்காதீங்க, பாருங்கள் எனக்கு தேவை இதில் 5 பாயிண்ட்ஸ் எடுக்குமா? ஸோ ஒரு 120 121 வச்சுக்கலாமா? கிட்டத்தட்ட பக்கத்தில் போயிட்டான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இது கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டு யோசிக்க வேண்டாம். இந்த லாஸ்லாம் ரெக்கவர் ஆகிருக்குங்களா? இங்கே என்ட்ரி எடுத்தது இது வரைக்கும் கீழே வந்து இங்கே போனது என்ட்ரிக்கு மேலே போயிட்டானா? ஏன்னா ஒரு டார்கெட்டாக வைப்போம். ஒரு ஐடியா வச்சா என்ன ஆகிடுது அவங்களுக்கு, இது போக மாட்டேங்குதா அப்படிங்க தெரியல. சரிங்களா? ஸோ கண்டினியூ பண்ணுவான்னு சொன்னானா, கொஞ்சம் நேரம் கண்டினியூ பண்ணுறானா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு டார்கெட்டாவது கிட்ட ஆகணும். எனக்கு தெரிஞ்சு போயிடுவான் நார்மலாகவே. ஓகே, போயிட்டான் பக்கத்தில். ஓகே, போயிட்டான். இந்த டார்கெட் கிட்ட. ஸோ இந்த டார்கெட் அடுத்தது நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம். இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்தான், போயிட்டான். சரிங்களா? வராதுங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஓகேங்களா? இந்த ஒரு இதையாவது தற்சமயத்தை காப்பாற்ற முடிந்ததான்னு தான் பார்க்கணும். ஸோ இவ்வளோ தூரம் போயிடுச்சு, மேலே போகாதுன்னு நினச்சி இதுக்குள்ளே. ஆனால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, இதில் இந்த இடம் வரும், நான் இதில் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு நிமிஷம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துலேருந்து கீழே வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்கும். அடுத்தது சரி இல்லை மறுபடியும் இது மேலே போகும், இந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்போம். அங்கேயும் ஒரு ஸ்டாப் லாஸ் கிட்ட 2 கேண்டில். அப்புறம் இது. ஸோ இப்படி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பாயிண்ட்ஸ் கூட ஓகே தான். ஸோ அதுக்கப்புறம் போகிறது ஓகே. ஸோ கொஞ்சம் கீழே இறங்கி தாங்க போகும். வெயிட் பண்ணிங்கன்னா ஸோ கன்ஃபார்ம் 130ங்கிறது போகலாம். ஓகேவா? இப்போயே வீடியோ டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் 121. ஸோ ஒரு 6 பாயிண்ட் எடுத்தாச்சு. ஓகேங்களா? போதும், ஏன்னா நேரம் ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மார்க்கெட் வந்து போகும். சரிங்களா? ஸோ இதில் ஏன் கற்றுக்கணும்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்துலையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமாக இருங்க, இந்த இடத்துலையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த ஒரு இடம் வரும்போது எடுத்தாச்சு, எடுத்தோன்னே கீழே வந்துட்டான். இல்லை எனக்கு இது போகணும்னு நம்பிக்கை இருந்துச்சு, நான் என்ன பண்ண வெயிட் பண்ணேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கே எடுத்திருந்தாலும் லாஸ், இல்லை மறுபடியும் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தூரத்தில் வந்து இங்கே நமக்கு டார்கெட் கிட்டானது. ஸோ வரும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த 5 to 10 பாயிண்ட்ஸ் எடுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலாம் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இது 130ங்கிற ரேஞ்செலாம் போகும், பயப்படாதீங்க. அது எப்போ போகும்லாம் எனக்கு தெரியாது. சரிங்களா? ஒரே அடியாக டக்குன்னெலாம் போகுதுன்னா ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகலாம். போனால் ஏற்றுக்கோங்க. இன்றைக்கி வந்து ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா டவுன் தான். உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், தெரியுதுங்களா? பார்த்துக்கோங்க, டவுன் தான். சரிங்களா? சின்னதாக ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டவுன் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு வேளை இது வரைக்கும் கூட போகலாம். இது வரைக்கும் போகுதுன்னா உடனே அப்படின்ட்டு நினச்சிக்காதீங்க, இதில் வந்து போகுது அப்படின்ட்டு. இப்போலாம் கிடையாது. பாருங்கள் என்ன நடக்குதோ நடக்கட்டும், பார்க்கலாம். சரி, ஓகே, வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன், பார்க்கலாம்.